வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமியை அழைச்சிட்டு போயிருங்க, இங்கே விட்டுட்டு போவாதுங்க. அந்த கஜேந்திரன் இப்போ போட்ட திட்டம் வெற்றி பெறாதனால அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்படி லட்சுமியை பழி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் துடிப்பான். அவன் வந்துட்டானா அவ்வளோதான். தயவு செய்து லட்சுமி வாழ்க்கையை காப்பாற்றுனது மாதிரி நீங்கள் அவளை கூடவே அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு பைரவன் பாட்டி எல்லாரும் நம்ம திரு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல திரு சரி, நான் எங்க வீட்டுக்கே நான் லட்சுமியை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. திரு நம்ம லட்சுமியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம லட்சுமியை பார்த்ததும் சந்தோஷத்தில் நம்ம திருவோட அம்மா பிடிச்சி, நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு ஆர்த்தி எடுத்து நம்ம லட்சுமியை வரவேற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் அங்கே உள்ளவங்க எல்லாம் நம்ம திருவோட அத்தை உடனே நம்ம காஞ்சனாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, உன் பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அந்த திரு துரோகம் பண்ணியிருக்கான், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மொத்த குடும்பமும் கொந்தளிப்பில் இருக்குங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு சிச்சுவேஷனால் இவளை கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி, இதை என்னால் ஏற்றுக்கிட முடியாது, நீ எல்லாரும் ஒதுக்க நேரம் ஆறுதலாக திருவோட அம்மா நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி வரவேற்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம திரு கல்யாணம் முடிஞ்சாச்சு, இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் பொண்ணை அப்படின்னு இருக்க நேரம் என்னால் அழைச்சிட்டு போக முடியாது. இது ஒரு சடனாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இது நீங்கள் எல்லாம் வற்புறுத்தினால தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கும் சில ஃபார்மாலிட்டி இருக்கும். எங்கள் அம்மா இதை உடனே இப்படி ஏற்றுக்கிடுவாங்க, அதனால நான் இப்போ அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம பைரவன் கையெடுத்து கும்பிடாங்க திருவை பார்த்து, இந்த பாருங்கள், நீங்கள் லட்சுமி வாழ்க்கையை காப்பாற்றுறீங்க, நீங்கள் தயவு செய்து இங்கே விட்டுட்டு போயிடாருங்க, கூடவே கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லாட்டுனா அடிப்பட்ட பாம்பு மாதிரி சுற்றி கிடக்கிற அந்த கஜேந்திரன் கண்டிப்பாக இப்போ லட்சுமியை பழி வாங்குறதுக்கு கொலவெறியோடி துடிச்சிட்டே இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்களா அவன் கோபத்தை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கஜேந்திரன் ஒரு அருவாளை எடுத்துகிட்டு இப்போவே அந்த மாப்பிள்ளைக்காரன் எப்படி லட்சுமியை அழைச்சிட்டு போகிறான்னு பார்ப்போம். இந்த ஊர் எல்லையை தாண்டதுக்கு முன்னாடி அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு கஜேந்திரன் கொந்தளிக்கிறாங்க. அவங்க வெட்டுவாய் எடுத்துகிட்டு போக நேரம் தான் பசுபதி அந்த ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாவ. டே துறடா, இப்போ நான் லட்சுமிக்கே கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளை திருவனா இப்போவே வெட்டி போடணும் அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க. கதவு பூட்டினால அப்படியே உள்ளுக்கு அமைங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா இப்போ நீங்கள் அழைச்சிட்டு போட்டனா என்னென்ன நடக்க போனி உள்ள பிரச்சனையில் தெரியாது. அவ்வளோ ப்ராப்ளம் இந்த நம்ம லட்சுமி இவன் பண்ணுவான். லட்சுமிக்கு வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆக்கிடுவான். கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே உள்ள சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு நம்ம பைரவன் சொல்கிறாங்க. அதே நேரம் லட்சுமியோட பாட்டியும், தம்பி நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இந்த ஒரு விஷயத்தையுமாவது லட்சுமிக்காக பண்ணிடுங்க, கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே விட்டுட்டு போயிடாதுங்க தம்பி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்க நேரம், சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு லட்சுமிக்கு கையை பிடிச்சி நம்ம திரு அவங்க வீட்டுக்கு லட்சுமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம லட்சுமிக்கு நம்ம கனவுல கண்டதெல்லாம் நிஜமாகுது அப்படின்னு சந்தோஷத்தில் உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போனதோட நம்ம திருவோட அத்தை எல்லாம் பார்க்குறாங்க. இது என்ன கூத்தாக இருக்குது, நம்மளுக்கு திவ்யாவை பேசி வச்சுருக்க நேரம் இந்த லட்சுமியை கூட்டிகிட்டு வந்திருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாரு, திருவுக்கு உன் பொண்ணு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுவும் இல்லாமல் திருவும் திவ்யாவும் லவ் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தால, இப்போ அவன் அவளோட வாழ்க்கையை கேள்விக்குறிய ஆக்கிட்டான். அவன் லட்சுமின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன சொல்கிறீங்க திரு, அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை தான், ஆனால் இதுதான் நடந்துட்டு, இதை தான் ஏற்றுக்கணும், இனி திவ்யா அவனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட காஞ்சனா அப்படி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சி போகிறாங்க. என்னோட திரு இப்படி பண்ணவன் கிடையாது, அப்போ எதுக்காக இந்த இதை பண்ணியிருக்கான்னு புரியலையா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க திவ்யா.
அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஏற்கனவே லட்சுமியை வந்து நம்ம திருவோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வர வச்சு வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து வர வச்சு நம்ம லட்சுமி கிட்ட நீ என் வீட்டுக்கு மகாலட்சுமி நீ வந்ததுனால நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுள் எது விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். அது உன் கல்யாணமே சாட்சி லட்சுமி அப்படி நீ என் மருமகா வரணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துட்டு அப்படின்னு வந்து கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ தான் வந்து இது இவங்க தான் திருவோட அம்மாவா அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அங்கே திவ்யாவால் இனிதாங்க வந்து பிரச்சனை வரப்போகுது. நம்ம காஞ்சனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் கஜேந்திரன் சும்மா விட மாட்டாங்க. நான் ஆசைப்பட்ட லட்சுமியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நீ சந்தோஷமாக இருப்பாள், அவளுக்கு அதிர்ஷ்டம் அந்த திருவுக்கு போகக்கூடாது, எனக்கு தான் வரணும் அப்படின்னு வந்து துடியாக வந்து என் கையில் கிடைக்கணும் அந்த மாப்பிள்ளையை வெட்டி கண்ட துண்டமாக போட்டுக்கிட்டு நான் என்ன வந்து லட்சுமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கெட்ட குணத்தோடு வந்து சுற்றிட்டு திரிகிறாங்க கஜேந்திரன். பார்க்கலாங்க.